குறிப்பாக நார்த்தில் வந்து அது ரொம்ப ஜாஸ்தி. சவுத்தில் வந்து ஓரளவு சோசியல் ஜஸ்டிஸை வந்து நம்ம தொட்டிருக்கோம். அது வந்து ஒரு நீண்ட ஒரு அரசியல் செயல்பாடுகளால் அது ஒரு பெரிய ஒரு தொடர்ந்து வந்து திராவிட இயக்கம், தமிழ் தேசிய இயக்கம், இடதுசாரி இயக்கம், தோழர்கள், அப்புறம் பொதுவான சமூக ஆர்வலர்கள், இப்படி வந்து ஒரு பெரிய செக்டார்ஸ் சேர்ந்து பார்த்த வேலைகள்னால குட்டி குட்டியாக நிறைய பேர், நிறைய கலைஞர்கள் எல்லாருமே இருப்பாங்க. அது நான் குறிப்பிட்ட ஒரு ஸ்பேஸுக்குள்ள இல்லை, அப்படி எல்லாரும் சேர்ந்து செய்த ஒரு வேலை ஒன்று இங்கே இருக்கு இந்த மண்ணுக்கு. ஸோ அதனால சோசியல் ஜஸ்டிஸை நம்ம ஓரளவு இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கு, பட் அதை தாண்டி ஓரளவு ரீச் பண்ணியிருக்கோம். நார்த்தில் இன்னுமே அது வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழல் ஆகல. ஆமா, ரொம்ப சூழல் மோசமா இருக்கு. அதாவது நீங்க சொல்ற மாதிரி சொல்றதுக்கும் செயல்பாடுகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இந்தியா பூரா இருக்கு. ஸோ அது வந்து சினிமாலையும் இருக்கு. அது வந்து ரொம்ப அபத்தமான விஷயம். அதை நான் சினிமாவை மட்டும் பார்க்கல, அது ரிஃப்ளெக்ஷனாக பார்க்குறேன். இந்தியாவுடைய சோஷியல் பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸோடைய ரிஃப்ளெக்ஷனாக பார்க்குறேன். ஸோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மேஜரான விஷயம்.